சண்டே ஈவினிங் எனக்கு முட்டை சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்தது. எங்கள் அக்காண்ட போயிட்டு அக்கா முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து செஞ்சு தரேன், உனக்கு ஸ்பெஷலாகவே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அடுப்பாண்ட போயிட்டு நின்றுட்டாங்க. என்னக்கா பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, நான் அடுப்பில் பண்ண போகிறேன். என்ன அடுப்புலையா, எப்படிக்கா வரும்னு வா நான் பண்ணுறேன், நீ அதை மட்டும் பாருன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் அவங்க செய்யதை பார்க்கலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சுக்கணும். அக்கா கொடுங்க அரிஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் வேணான்னாங்க. நம்ம சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு இஞ்சி மாங்கு இஞ்சி சீவிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டாங்க. உங்ககிட்ட சொல்கிறது நானே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி எடுத்து அம்மியில் வந்து அவங்க திப்பியாக இச்சிக்கினாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க நெக்ஸ்ட்டு அவங்க சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் இடித்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. என்னங்க இது வாய் கொளருது, இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணும்போதெல்லாம் வாய் கொளருதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மழை வந்துடுச்சுங்க. சரி அப்போ கூட நம்ம களத்தில் இறங்குவோம் சொல்லிட்டு அடுப்பு வேறு எரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் பார்த்து அண்டு கடாயில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஸ்பீடாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எண்ணெய் அண்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனு கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னே நாங்கள் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி லாஸ்ட்டில் தான் போட சொன்னாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், சீக்கிரமாக போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா இருக்காது அப்படி சொன்னாங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன தாராளமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கை போட்டுங்க. என்ன அக்கா குக்கிங் என்ன எப்படி இருக்குறது தெரியலையேன்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்டில் பார்ப்போம் என்னென்ன. அப்புறமா மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது கொடுமையாக போச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி கேஸில் எடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸில் எடுத்துன்னு போயிட்டோம். அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, ஹீட்டு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹீட்டை போட்டு நல்லா வறுத்துட்டு மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கினாங்க. அப்புறமா மிளகாத்தூள் இதெல்லாம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா முட்டை எடுத்து போட்டாங்க. ஒரு 5-6 முட்டை எடுத்து போட்டுட்டு அதுலேயே முட்டை ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இவங்க என்னவோ நியூ மெத்தடில் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரைஸு நாங்கள் மிச்சமான ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். அந்த மிச்சமான ரைஸ் வச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் எல்லா ரைஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னாங்க. ஏதோ அவங்க என்னென்னோ புதுசாக இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸு கார்னரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரட்டி போட்டாங்க. போட்டுட்டு அப்புறமா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வ் பண்ணால் அது கூட தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ தான் அடுத்த வீடியோ நான் போட முடியும், எனக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.